தேசிய ஒருங்கிணைப்பு நல்லிணக்க வாரமாக தேசிய ஒருங்கிணைப்பு நல்லிணக்க அமைச்சினாலே 2017ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தொடக்கம் 14ஆம் தேதி வரையும் அந்த ஒரு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்க அமைச்சு அதுமாரி ஜனாதிபதி அவர்கள் கீழ் வருகின்ற ஒரு அமைச்சாகும். முக்கியமாக இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன. முக்கியமாக இந்த இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் ஒரு புரிந்துணர்வையும் ஒரு நம்பிக்கையும் கட்டி எழுப்பதற்காக இந்த தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கம் என்கின்ற அமைச்சை உருவாக்கி அந்த அமைச்சின் ஊடாக தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை இந்த அமைச்சு செயற்படுத்தி வருகின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. அந்த வகையிலே இந்த ஜனவரி 8ஆம் தேதி தொடக்கம் 14ஆம் தேதி வரையும் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாரமாக இலங்கை முழுவதும் பிரகடனப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத்திலே இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலுமான ஒரு நட்புறவையும் ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது இந்த அமைச்சினுடைய பணிப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே இந்த அரசாங்கம் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றது. ஒரு சுகமான உறவு இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு நிலையான அபிவிருத்தி செய்கின்ற ஒரு நாட்டிற்கு நிச்சயமாக பல்லின மக்களை பல்லின மதங்களை கொண்ட ஒரு நாடு ஸ்திரமாக இருந்தால் தான் அந்த அபிவிருத்தியிலே சிறப்பான ஒரு அபிவிருத்தியை முன்னேற்றமான அபிவிருத்தியிலே அடைய முடியும். அந்த வகையிலே எமது நாட்டிலேயும் மிக முக்கியமாக இந்த இனங்களுக்கிடையிலே ஒரு புரிந்துணர்வையும் மதங்களுக்கிடையிலே ஒரு நல்லுணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இந்த தேசிய ஒருங்கிணைப்பு